நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா இங்கே வந்து அந்த பையன் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்கிறான். ஸோ ஏதோ சம்திங் லோக்கலாக உங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஏதோ ஃபுட்டோ ஃப்ரூட்ஸோ அந்த மாதிரி ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதனால் இங்கே இருக்க ஒரு லோக்கல் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கோங்க. லோக்கல் மார்க்கெட்டு நம்ம டஸ்கண்டில் பார்த்ததுக்கும் இங்கே பார்க்குறதுக்குள்ள வித்தியாசம் பார்க்கலாம். இது வந்து மோர் ஆர் லெஸ் லைக் நேச்சர். அதாவது நம்ம கிராமத்து மக்கள்லாம் சேர்ந்து வந்து ஒரு மார்க்கெட் போட்டிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்குது. ரொம்ப பெரிய ஒரு மணி மைண்டட் இருக்க மாதிரி பெருசாக இல்லை. அவங்க கிடைக்கிற திங்ஸை கொண்டு வந்து இங்கே வச்சு விற்கிறாங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷுங்க. நம்மலாம் ஆப்பிள்லாம் நம்ம வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்குறதுக்கும் அது ஃபுல்லாக மெழுகு போட்டு வச்சுருப்பாங்க. இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெழுகும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே நேச்சுரலாக இருக்குது. அப்படியே அவங்க பறிச்சுட்டு வந்து லைட்டாக அதை வாஷ் பண்ணிட்டு அப்படியே விற்றுறாங்க. அண்ட் இதுதான் வந்து உஸ்பெக்கோட நேஷ்னல் ப்ரெட்டாமா. இங்கே காய்கறி, வாட்டர்மிலனு, அப்புறமா இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குங்க. இப்போ 1 கிலோ வாட்டர்மிலனு, 1 கிலோ தர்பூசணி பழம் நம்ம ஊரில் எவ்வளோ எனக்கு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஊரில் 1 கிலோ வாட்டர்மிலன் அப்படின்னு சொல்லும்போது 4000 சொல்கிறாங்க மார்க்கெட்டில். 4000 சொல்லும்போதுங்க அப்படின்னா 4000 சொல்ல போனால் ஒரு கிலோ வந்து ₹1 வந்து இங்கே 150. 4000 சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 22, 25 அந்த மாதிரி ₹25 1 கிலோ வாட்டர்மிலன். நீங்கள் செமையாக இருங்க வாட்டர்மிலனுங்க. பாருங்கள் அதோட கலர் இருக்குன்ட்டு. அதே மாதிரி பாக்கி இங்கே இருக்க எல்லாமே லோக்கலுங்க. எதுவுமே லைக் அந்த எதுவுமே வந்து உங்களுக்கு இங்கே கெமிக்கல் மாதிரிலாம் இல்லை. நேச்சுரல் ஃபெர்டிலைசர். இது மலை பிரதேசன்றதுனால உங்களுக்கு எல்லாமே வெறும் நேச்சுரலாக மட்டும்தாங்க இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட்டு ஒர்த்து. இங்கேருந்து நல்லா ஒரு பெருசாக கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் சர்க்கிளுக்கு இந்த மார்க்கெட் அப்படியே இருக்குங்க. இந்த சைடில் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு, இந்த சைடில் மீட்டு, பக்கத்தில் மாதிரி ஃபிஷ் அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். தக்காளி, கொத்தமல்லி இலை, டில்லீவ்ஸு, கொத்தமல்லி இல்லைங்க, நம்ம ஊரில் இருக்க அதே டேஸ்ட் தான். அதாவது ஆர்டிஃபிஷியல் ஒன்றும் இல்லை. ஸோ இன் எனி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் தே ஹேவ் நாட் ரிட்டன் த ப்ரைஸ், ரைட்? ப்ரைஸ்? Yeah. So for example in India if you go they used to put the tomatoes 20 rupees or 30 rupees. Yeah. But here there is nothing written. You just go, you ask, they say to you. Sana oldu. Yaşmış. Sarsıyoruz ne şimdi? This is what, carrot? Aslında 2 kilo verin. Carrot? Carrot, yeah. Carrot? Yeah. In this Yellow. color? Yeah. Yellow carrot. And one red. Yeah. 2 kilo verin. இங்கேங்க நான் பார்த்த வரைக்கும் இங்கே என்னதான் இம்போர்ட் பண்ணுறதுனா ரொம்ப கம்மியான ஐட்டம்ஸ் மட்டும் தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா இவங்க இம்போர்ட் பண்ணுற ஐட்டம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பழம், பனானா. அது வந்து மேக்ஸிமம் வந்து ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து இவங்க இம்போர்ட் பண்ணுறது என்னென்னா எலுமிச்சம்பழம். அதெல்லாம் தான் இந்த மார்க்கெட்டில் வந்து இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸாக வந்து என் கண்ணில் தெரியுது. அதை விட்டு பாக்கி எல்லாமே இந்த குடமிளகாலேருந்து தக்காளியிலேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு லோக்கல் மட்டும்தான். அதுவும் பாருங்கள் சைஸு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மார்க்கெட்லேருந்து பறிச்சுட்டு வந்து அப்படியே வச்சுருக்காங்க. இங்கே நம்ம இப்போது என்ன பண்ண வந்தோம்னா தேன் வாங்க வந்தோம். தேன்னு சொல்லும்போதுங்க நம்ம மலை பிரதேசத்தில் வரும்போது மட்டும்தான் நம்மளால் தேன் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் தேன் நம்ம வாங்க முடியும் எங்கே போனாலுமே. ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து இந்த ஜார்ஜியா, அசர்பைஜானு அந்த மாதிரிப்பட்ட இடத்துக்குலாம் போகும்போது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரிப்பட்ட தேன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாங்க. இப்போ இங்கே எவ்வளோ தெரியுமா தேன்? ரொம்ப கம்மிங்க ரேட்டு, ரொம்ப 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 கம்மி. இப்போது 1 லிட்டர் இல்லைனா 1 கிலோ தேன்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்குறாங்க. 1 கிலோ தேன் வந்து இந்த ஊர் காசுக்கு 80,000 சோமுன்னு சொல்கிறாங்க. 80,000 சோம் அப்படின்னு சொன்னோன்னா கிட்டத்தட்ட ஒரு $6. ஆமாம், அவ்வளோதான் வரும். $6 வந்து நம்ம இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணோன்னா 6 × 85 போட்டுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு ₹700 வருது. அவ்வளோதான். ஒரு ₹700, ₹750 அவ்வளோதான் வருதுங்க. ஸோ ஒர்த்தானது இது. இதில் எந்த ஒரு கலப்படமும் இருக்காது மலை தேன்னு சொல்லும்போது. யாராவது நீங்கள் தேன் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்லி இந்த மாதிரி ஏதாவது மலைப்பிரதேசத்துக்கு போகும்போது மட்டும் நீங்கள் வாங்கினா போதும். ஹாய். திஸ் பீஃப் மீட். Horse? No horse. Bull. இங்கே எல்லாருமே வந்து இந்த கேமரா பார்த்தோன்னே வந்து வெல்கமிங் வர்றாங்க. எல்லாருமே வந்து பேசுகிறாங்க நம்மக்கிட்ட. ஆக்சுவலாக இந்த ஊரில் வந்ததுக்கப்புறம் தான், இது செகண்ட் டைம் சொல்கிறேன், இந்த ஊரில் வந்ததுக்கப்புறம் தான் நானே ஒரு டூரிஸ்ட் மாதிரி இருக்கேன். எல்லாருமே வந்து நம்மளை வந்து இந்த ஊரில் தாங்குறாங்க.
பாக்கி எல்லா ஊர்லேயும் போடான்னு சொல்லி தட்டி விட்டுருவாங்க. பட் இந்த ஊரில் பரவாயில்ல. இங்கேருந்து அந்திஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குங்க. கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரம். 15,000 ரூபா டிக்கெட். ஆமாம், இங்கே இருக்க ஒரு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில். அப்போ போனேன்னா சாயங்காலம் ஒரு 3:30 இந்த ஊர் டைம்க்குலாம் நான் போய் இங்கே சேர்ந்துருவேன். அப்போ அங்கே வந்து நம்மளோட ஒரு லோக்கல் ஃப்ரெண்டுங்க, அவரையும் அதே மாதிரி தான் நம்மளை ஹோஸ்ட் பண்ணுறேன், அதாவது அவங்க வீட்டில் நீங்கள் வந்து நைட் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம என்னை கூப்பிட்டாரு. ஸோ சரி ரைட்டு, அங்கே போவோம். இன்றைக்கி அண்டிஜான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட பஸ்ஸோட பிரயாணம் எப்படி இருக்குது நம்ம கண்டிப்பாக பார்க்கலாங்க. இங்கேங்க அந்த டாய்லெட்டை பார்த்துருப்பீங்க. எப்படியோ ஒரு மனுஷன் அதை உட்காந்து போக முடியும். என்ன பண்ணுவான் ஒரு மனுஷன் ஆத்திர அவசரத்துக்குன்னா கூட 2 நிமிஷம் ஆச்சுன்னா வந்து உள்ளுக்குள்ளே தலையை போட்டு வெளியே இழுத்துருவானுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஒரு ஸ்கீம் இருக்காங்க. சரி சார், ஹைலைட்டே என்ன அந்த குடுவை தான். அதை எந்த பக்கம் பிடிச்சி எப்படி பேலன்ஸ் பண்ணி எவ்வளோத்துக்கு ஒரு எய்ம் பண்ணி நம்ம போனதுக்கப்புறம் வாஷ் பண்ண முடியும் புரியலை. நமக்கு அந்த ஒரு சுச்சுவேஷன் வரல இன்றைக்கி. கிட்டத்தட்ட 15,000 சோம் இந்த ஒரு காசு. டாலர் கணக்கில் சொல்லணும்னா ஒரு $1.2. ரூபா கணக்கில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 95 ரூபா. ஒரு 50 கிலோமீட்டர் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேங்க இங்கேருந்து அந்த ஊர். ஸோ அதுவும் ஒரு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பஸ் வருது பாருங்கள். இதில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஷேர் தான். அண்டு பார்க்கலாங்க. இப்போ மணி ஏற்கனவே இங்கே வந்து 2:30 மணி ஆயிடுச்சு. சரியான வெயிலாக இருக்குது. ஓகே, ரெட் கலர் போட்டாங்க, இதுக்கு ஒரு போக முடியாது. மொழி பிரச்சனை ரொம்ப எப்படின்னா, இங்கே வந்து 2 பாஷை பேசுகிறாங்க. ஒன்று வந்து ரஷ்யன் பேசுகிறாங்க, இன்னொன்று வந்து உஸ்பெக் பேசுகிறாங்க. இது எழுதியிருக்கிறது ரஷ்யனா உஸ்பெக்கான்ட்டே தெரில. கேட்டு பார்க்கலாம். அண்டிஜான், வாட் டைம்? ஓகே யூ ஓகே டைம் 10. ஓகே. கேஷ் okay, so I wait here inside. ஸோ இங்கே நாங்கள் போகிறதுக்கு 15,000 சோமுங்க. நம்ம ஏறி உட்காரலாம். இப்போ இருந்தால் ஒரு 10 நிமிஷம்ன்றாரா இல்லாட்டின்னா என்னன்னு சொல்கிறேன் எனக்கு புரியல. ஏறி உட்காந்து பார்ப்போம். யாருக்குமே முன்னாடி ஃப்ரண்ட் சீட்டுக்கு இடம் பிடிச்சிட்டாங்க. ஓ, வண்டிக்குள்ள செட்டப்பு. ஆமாம், ஸோ நம்ம இங்கேருந்து அண்டிஜானுக்கு வந்து பஸ் ஏறியாச்சுங்க. கரெக்டாக 15 தான் வாங்கினாருங்க. 15,000 தூர காசுக்கு. ஸோ இப்போ என்னென்னா லைக் வெயில், சரியான வெயில். இது ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது இந்த வெயிலில். ஸோ இவ்வளோ தான் தண்ணி குடிச்சாலும் பற்ற மாட்டேங்குது. அண்டு மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து போகிறதுக்கு. லோக்கலாக இங்கே வந்து 12, 1:30, 2:30 மணி. ஸோ பை ஒரு 3:34 நம்ம அண்டிஜான் போய் சேருவோம்னு நினைக்கிறேன். புத்திஸ் நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க வந்து லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ட்ரிப்பர் அண்ட் ஃபேமிலி.